தாய் தந்தையின் பாதங்களை தொழுது என் இதய ராகான்பர்களுக்கு வணக்கம். சார்த்தனும் கங்கா கிட்ட, நீ எதற்காக இப்படி பண்ற, எதற்காக நீ இப்படி எனக்கு திருமணம் பண்ணிக்கிட்டு திருமணம் ஆன பின்னாடி நமக்கு பிறந்த குழந்தைகளை எதுக்காக கங்கை நீர்ல மூழ்கடிச்சு கொண்டன்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. அது கூடனே கங்கா தேவியோ இரிந்து மெய் நடுங்கிட யாஜி யாது நான் புரிந்தது பொருத்தியோர் புனர்வலுப்புயம் பிரிந்தென மருத்தியோர் பரிவேந்தன் உன்னை பிரிந்து கண்டிடுவேன் பிறப்பும் மாற்றியோ அப்படின்னு சொல்லி மெய் நடுங்கும்படி நான் எந்த ஒரு செயல்களை செய்தாலும் திருமணம் ஆன பின்னாடி நீங்க ஏன் எதுக்கு எப்படி சொல்லி கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி சொன்னதான் திருமணம் பண்ணிக்குவான்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. ஆனா இப்ப நீங்க ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி கேள்வி கேக்குறீங்க. அதனால நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன். அதுக்கு முன்னாடி நான் எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொல்லி காரணத்தையும் சொல்றேன்னு சொல்லி கங்காதேவி சொல்றாங்க. மகாபிஷேக் என்னும் மன்னனாக நீங்கள் முன்ஜென்மத்தில் பிறந்து நீங்கள் செய்த தவத்தாலையும் தானத்தாலையும் புண்ணியத்தாலையும் நீங்கள் மேலுலகம் அதாவது இந்திரலோகத்துக்கு நீங்கள் நினைக்கும் போது வந்து போகக்கூடிய ஒரு அனுமதி தரப்பட்டது. ஒரு முறை இந்திரலோகத்தில் இந்திரலோக அரம்பைகளுடைய நடனம் நடந்து கொண்டு இருந்தது. அப்போது அனைத்து தேவர்களும் அந்த நடன மங்கையோருடைய நடனத்தை பார்த்து கொண்டு இருந்தனர். அப்போது மகாபிஷேக் என்னும் மன்னனாக நீங்களும் பூமியில் இருந்து அந்த நடனத்தை பார்த்து கொண்டு இருக்கும் போது அப்பொழுது நானும் என்னுடைய தந்தையான பிரம்மனோடு இந்திரலோகம் ஒரு இருக்கையிலேயே அமர்ந்து நானும் அந்த நடனத்தை பார்த்து கொண்டு இருந்தேன். இருக்கைன்னா சேரு. நானும் அந்த நடனத்தை பார்த்து கொண்டு இருந்தேன். அப்போது நடனத்தை பார்த்து கொண்டு இருக்கும் போது என்னோட மேலாடையானது சற்று விலகியது. அப்படி விலகின உடனே மற்ற தேவர்கள் எல்லாமே தலையை கீழே குறிஞ்சிக்கிட்டாங்க. ஆனா நீங்களும் நாங்கள் இருவரும் மட்டும் ஒருவரை ஒருவர் காமத்தால பார்த்து கொண்டு இருந்தோம். அதனால கோபப்பட்ட என்னுடைய தந்தையான பிரம்மதேவர், நீங்கள் பூமியில் பிறந்து மனிதனை போல கஷ்டங்களையும் துக்கங்களையும் நன்மைகளையும் தீமைகளையும் அனுபவித்து அதன் பின்னே மீண்டும் பூலோகத்துக்கு வருவீர்கள், மீண்டும் அதாவது மேலுலகத்துக்கு வருவீர்கள் சொல்லி சபிச்சிட்டாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு கங்காதேவியும் மகாபிஷேகம் ஒத்துக்கொண்டார்கள். சரின்னு சொல்லி இப்படி சொல்லும் போது சாந்தனும் சரி நாம இருவரும் திருமணம் ஆனது நம்ம பெத்த சாபம் தான் சொல்லி, ஆனால் எதற்காக நம்ம பெத்த இந்த குழந்தைகளை நீ கங்கை நீர்ல மூழ்கடிச்சு கொண்டன்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. அப்போ கங்காதேவி சொல்கிறாள், நான் கங்கை ஆற்றில் விட்டு நீரில் மூழ்கடித்த இந்த 7 குழந்தைகளும் அஷ்டவசுக்கள். அஷ்டவசுக்கள் யார் என்றால் அனலன், அனிலன், ஆவன், தரன், துருவன், இனியன், பிரபாசன், இலியன். இதில் இந்த அஷ்டவசுக்களோட தலைவன் பிரபாசர். இந்த அஷ்டவசுக்கள் என்ன பண்றாங்க, ஒரு முறை காட்டுக்கு வேட்டையாடு போறாங்க. அப்படி காட்டுக்கு வேட்டையாட போகும்போது அவர்களுக்கு தாகம் ஏற்படுது. தாகம் ஏற்பட்ட உடனே அந்த காட்டுல ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமம் வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமம். அந்த ஆசிரமத்துக்கு போன இந்த அஷ்டவசுக்களுக்கு அந்த வசிஷ்ட முனிவர் என்ன பண்றாரு, பாலை எடுத்துக்கொண்டு தராரு. அந்த பாலை குடிச்ச உடனே இவர்கள் தன்னுடைய கலைக்கு போயிடறாங்க. அந்த பாலை தந்தது யார் என்று சொல்லி பார்த்தோமானால் நந்தினி என்னும் ஒரு காமதேனு பசு. காமதேனு யார் என்றால், நந்தினி யார் என்றால் அசுரர்களும் தேவர்களும் அந்த பார்க்கடலை கடைஞ்ச போது ஒவ்வொரு சிறப்பு மிக்க பொருட்களாக வெளியே வந்தது. அப்படி ஒரு பொருள் தான் காமதேனு. காமதேனு என்பது ஒரு கற்பக விருட்சம். நாம என்ன கேட்கிறோமோ அதை தரோம். இந்த காமதேனு பெண்ணோட உருவமும் பெண்ணோட தலையும் பெண்ணோட மார்பும் பசுவோட உடலும் மயில் போல ரக்கையும் இந்த காமதேனுக்கு இருக்கும். இப்ப கூட கோவில்கள் எல்லாம் காமதேனு உற்சவமே நடக்கும். அந்த காமதேனு மேல முருகரோ விநாயகர் சிவனு திருமாலு இவர்களெல்லாம் பார்வதி தேவி இவங்களெல்லாம் உற்சவமாக வருவாங்க, ஊர்வலமாக வருவாங்க. இந்த காமதேனுக்கு மலேசியாவுல 10 மலை, அதாவது முருகனுடைய சிலை உயரமாக இருக்கக்கூடிய அந்த 10 மலையில இந்த காமதேனுக்கும் ஒரு உருவ சிலை இருக்கு.
இந்த காமதேனுக்கு வந்து குழந்தைகள் வந்து 2 மகள்கள் வந்து இருக்காங்க. முதல் மகள் வந்து நந்தினி. இந்த நந்தினி என்ன பண்றாங்க, இந்திரலோகத்துல வந்து இருக்காங்க. அப்படி இந்திரலோகத்துல இருக்கும் போது ஜாபாலி என்னொரு முனிவர் வந்து அந்த இந்திரனை நோக்கி தவம் பண்றாரு. உடனே இந்திரனை நோக்கி தவம் பண்ண உடனே ஜாபாலி முனிவர் முன்னாடி இந்திரன் வந்து உங்களுக்கு என்ன வேண்டும் முனிவரேன்னு சொல்லி வந்து கேள்வி வந்து கேட்கும் போது அங்க ஜாபாலி முனிவர், நாங்கள் வசிக்கும் எங்களுடைய ஊர்ல மிகவும் பஞ்சமாக இருக்கு, அதனால உங்களுடைய இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய அந்த காமதேனு பசுவை வந்து எங்களுடைய ஊருக்கு வந்து அழைச்சிட்டு போயிட்டு கொஞ்சம் நாட்கள் எங்களுடைய துக்கங்களையும் பசியையும் பட்டினியும் போக்கின பின்னாடி மீண்டும் காமதேனுவை நாங்கள் உங்ககிட்டே ஒப்படைச்சிரோன்னு வந்து அது சொல்றாரு. உடனே சரின்னு சொல்லி இந்திரனும் ஒத்துக்கிட்டு அப்பதான் பாக்குறாரு காமதேனு பசு வந்து இந்திரலோகத்துல இல்லாம வருணலோகத்துக்கு வந்து போய்விட்டது. அப்போது அந்த காமதேனுவோட மகளான நந்தினி வந்து இருக்கும்போது இந்திரன் வந்து சொல்றாரு, அம்மா நீ கொஞ்சம் நாட்கள் வந்து போன்னு சொல்றாரு. ஆனால் நந்தினி என்னால் பூலோகத்துக்கெல்லாம் போக முடியாது, நான் இந்திரலோகத்திலே தான் இருப்பேன்னு சொன்ன உடனே ஜாபாலி முனிவருக்கு வந்து கோபம் வந்து, நானும் சொல்றேன் இந்திரனும் சொல்றாரு, நீ எங்களுடைய பேச்சை வந்து கேட்கல, அதனால நீ வந்து எங்களுடைய ஊருக்கு தான் நீ வரமாட்டேன்னு சொன்ன, அதனால நீ பூமியில ஒரு நதியாக பிறந்து பூமியில அனைத்து இடங்களையும் சுற்றி திரிந்த பின்னாடி என்னுடைய உன்னுடைய பழைய உருவத்தை அடைந்து வசிஷ்ட முனிவர் வந்து உன்னை வந்து சிறப்பாக பார்த்துக்காருன்னு சொல்லி சாபத்தை வந்து தந்துடுறாரு. உடனே நந்தினி பசு ஒரு நதியாக உருமாறி பூமியில அனைத்து இடங்களிலும் சுற்றி தீர்ந்த பின்னாடி தன்னுடைய பழைய உருவத்தை அடைந்து அந்த வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமத்துல அந்த காட்டுல வந்து நந்தினி பசு வந்து இருக்கு. நந்தினி பசுவோட பாலை குடிச்ச உடனே இந்த அஷ்டவஸ்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, சரி நாங்க வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி இந்த பிரபாசன் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவிக்கு கொஞ்சம் பாலை வாங்கிட்டு போய் தரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாலை வந்து வாங்கிட்டு போயிட்டு தன்னுடைய மனைவிக்கு வந்து தராரு. தந்த உடனே பிரபாசனோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா, அந்த காமதேனு பசுவோட மகளான அந்த நந்தினி வந்து நம்ம வீட்டுக்கு எப்படியாச்சும் அழைச்சிட்டு வாங்க, அப்படி வரலன்னா கூட அந்த பசு எப்படியாச்சும் திருடிக்கிட்டு வாங்க, அந்த பசு வந்து எனக்கு வேணும் நீ சொல்லி